அப்ப நிகிதாவுக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு? அந்த புகார் கொடுத்ததுல விஜய் இருந்திருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் அஜித்குமாருக்கு ஏன்டா கொடுத்தேன்னு கேட்குறாரு. சிஎம் கட்டுப்பாட்டில் காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த நிகிதாவும் அரெஸ்ட் பண்ணுறது அவங்க வேலை. நம்ம பேசினாதான் அரெஸ்ட் பண்ணணும். இல்லை அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடு, என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொய்யான கம்ப்ளைண்ட் நிரூபிக்கணும் இல்லை. போலீஸில் வரும்போது அவங்க ஒரு சில வன்முறைகளை ஈடுபட்டு தான் விஷயத்துக்கு வருவாங்க. இதையே செய்யலைன்னு என்ன சொல்லுவீங்க? அடிச்சு வெளியே கொண்டு வர வேணுமா? சட்டத்தை மீறுவேன், கைது செய்ய பார்க்கலாம்னு போயிட்டு உடனே இந்த சட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் போயிட்டு 3/4 மணி நேரத்தில் முடிச்சு கூட்டிட்டு போயிட்டு எங்கே போயிட்டாங்க கூட்டிட்டு. காமராஜர் அவர்களும் இப்போ இல்லை, கருணாநிதி அவர்களும் இல்லை. திடீர்னு இந்த பேச்சுக்கள் இப்போ இப்போதைக்கு வயலாக காரணம் என்ன? அதான் எனக்கு புரியல. திருச்சி சிவா அந்த எம்பியாக இருக்கார், அவர் தானே சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அவர் என்னத்துக்கு இதை பேசினார்? இந்த நேரத்தில் அதை பேச வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு தலைவராக மதிக்கப்பட்டு அவரை பற்றி கேள்வி ஞானத்தை தவிர அவர் உயிரோடு இருந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எங்கள் மாதிரி கொஞ்சம் பேர் தான் இப்போ இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலை. இப்போ வந்து காங்கிரஸ்காரங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, திமுக வந்து எந்த கண்டிக்கலாம் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. இப்போ இது கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாங்க. அது ஏன்னா கூட்டணியில் இருந்துக்கிட்டு சில பேர் திமுக விமர்சிக்கிறாங்க, அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. நீ விமர்சிச்சேன்னா நானும் விமர்சிப்பேன், சரி போகிறதான் தப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. பதிலே சொல்லாமல் இருக்குன்னு வச்சுங்க, காங்கிரஸ்காரர் பயந்துக்கிட்டாங்க, நம்ம மிரட்டலான்னு வருவாங்க. இல்லை அப்படியே காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு போகிறதுனா காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா திமுகவுக்கு எங்கே அந்த சென்ட்ரலில் எந்த இதுவும் கிடைக்காதுல்ல. இப்போ பாஜக கூட்டணி நிற்க முடியாது, இப்போ திமுக எப்படி தனித்து எப்படி நிற்க முடியும்? அப்படி தான் சொல்லிட்டு போகணும். இப்போ ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டாக போராட்டம் நடத்தினார் லாக்அப் டெத் சம்மந்தமாக. அதில் வந்து திராவிட மாடல் அரசு கிடையாது, சாரிமா மாடல். இது என்ன மாடல்? திராவிட மாடல் கிடையாது. கிடையாதுன்னு சொல்லிட்டு வேற என்ன சொன்னாரு? சாரிமா மாடல் ஆட்சி தான். சாரிமா இப்போ லாக்அப் டெத் அஜித் அவரோட வழக்கில் வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு சாரிமா தெரியாமல் நடந்துருச்சு. சாரிமா ஓ சரி, சாரிமா மாடல் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குங்கிற இதை பற்றி எப்படி சார்? சாரிமாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சார்? என்ன விளக்கம் கொடுக்குறாரு? மன்னிச்சிருங்கம்மா. யாருக்கிட்ட பண்ணி கேட்டாரு? ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அஜித்தோட அவங்களோட அம்மா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்துருச்சு. ஆக அஜித் மனைவி கிட்ட குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டது வந்து தப்புங்கிறார். ஆக அஜித்தோடைய மரணத்தை நியாயப்படுத்துறாரு விஜய். நீ எப்படி கொண்டு போறீங்க? அவர் ஆட்சியில் வந்து தப்பு நடந்துருச்சு, தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறது தான் அவர் வேலையே. சாரி கேட்டால் அடுத்தது சாரி சொல்லிட்டு அடுத்தது நடக்க தானே செய்யும். இப்போ ஒரு ஆட்சியில் 26 லாக்அப் டெத்லாம் சொல்கிறாங்க, கணக்கு லிஸ்ட்டை போட்டு அங்கே கொடுக்குறாங்க, இத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்னு. எல்லாத்துக்கும் சாரி சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லை, சாரி சொன்னால் ஆகிரும். ஆக அவருக்கு சாரி சொன்னது தப்பு, உதவி பண்ணது தப்புங்கிறத ஒரு சுற்றார் இல்லையா? 48 பேருக்கு சொல்லுங்கிறார். இவர் ஆதரிக்கிற அதிமுக பழனிசாமி ஆட்சியில் 478 யார் ஆதரிக்கிற? அதிமுக தாவேக்கா ஆதரிக்கிறாங்களா? ஆமாம், பாஜக என்னுடைய விரோதி, திமுக என்னுடைய விரோதி. அதிமுக பற்றி ஒரு வார்த்தை யார் ஆட்சியில் இருப்பாங்களோ அவங்கள விமர்சனம் பண்ணணும். பாஜக ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ அவங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல, அதிமுக விமர்சனம் பண்ணல, ஏன்னா அவங்க எல்லாம் ஆட்சியில் இல்லை, பாஜக விமர்சனம். அப்போ அவங்க எல்லாம் அவருடைய ஃப்ரெண்டு. பழனிசாமியினுடைய இதில் வந்து 478 லாக்அப் டெத்து நடந்தது. கேட்கலாமே, கேட்கலையா? அவர் ஒரு 1.5 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். இல்ல நடக்கலன்னு நீங்க சொல்ல வரல, இங்க நடந்திருக்கு. இதை மாத்திரம் பேசணும், அதையும் பேசணும் இல்ல. உத்தம புத்தராச்சே இல்ல திமுக மாடல் அப்படி மாடல் பேரை வைக்க வேண்டாமே? மாடல் ஆட்சின்னு எதுக்கு பேரை வச்சுக்கிட்டு? நாங்க சொல்றோம், உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. அந்த மாடல் அப்ப எந்த மாடல் வச்சு நீ கொண்டு வரதா இருக்கு? இப்போ திமுக என்ன? நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன், அது அவங்க பண்ணது தப்பு, சாரிமான்னு கேட்டது தப்புன்னு நீ சொல்ல வர்ற. அதைத்தானே நீங்க சொல்றீங்க. இல்ல நேர்ல போய் பாரு, நேர்ல போய் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். நான் 28 பேர் வீட்டுக்கும் போகாம இவர் வீட்டுக்கு மாத்திரம் ஏன் போனேன்னு கேட்கிறாரு. அவ தெரியல 20 பேர் வீட்டுக்கு ஏன் போகல, ஏன் போகலன்னு கேட்கிறாரு. அதைத்தான் நானும் கேட்கிறேன். அந்த அஜித்குமார் ஃபேமிலிக்கு நான் சொல்கிறேன், விஜய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை வந்து திமுக ஹெல்ப் பண்ணது வந்து தப்புன்னு சொல்கிறாருமா, நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்கிறேன். ஹெல்ப் பண்ணது அந்த கொலை பண்ணதை வந்து நியாயப்படுத்துறாரு காவல்துறை. அந்த நிகிதாவை எவ்வளோ ஒருத்தி இது பண்ணாரு, அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன். அது திமுக இந்த நடவடிக்கை எடுக்கல. அதை பற்றி பேசுகிறேன், அதையும் பேசி இருக்கணும் இல்லை, கைது பண்ணிருக்கணும்ல, கைது பண்ண பேசி இருக்கணும் இல்லை, கைது பண்ணலங்கிறத சொல்லவே இல்லையே. அப்போ நிகிதாவுக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு? அந்த புகார் கொடுத்ததுல விஜய் இருந்திருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் அஜித்குமாருக்கு ஏன்டா கொடுத்தேன்னு கேட்குறாரு.
என்னத்தை கொடுத்தேன்னு கேட்டாரு. சாரி ஏன் சொன்னீங்கன்னு கேட்கிறாரு. சார் அதை நியாயப்படுத்துறாரு. என்ன இப்போ பேச விடுங்க. கமெண்ட்ல கேட்பாங்க, நீ நியாயப்படுத்துறேன் கமெண்ட்ல கண்டிப்பா கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஎம் கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த நிக்கிதாவை அரெஸ்ட் பண்றது அவங்க வேலை. நம்ம பேசினாதான் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணணும் இல்ல அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கூட என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொய்யான கம்ப்ளைண்ட் நிரூபிக்கணும். இல்ல பொய்யான கம்ப்ளைண்ட் உங்களுக்கு தெரியும், நிரூபிக்கணும். உங்க சேனல்ல போடுங்க. இது பொய்யான கம்ப்ளைண்ட் என்கிட்ட ஆதாரம் இருக்கு போடுங்க. போட்டு கவர்மெண்ட் கொடுங்க. உங்களுக்கு தான் தெளிவா தெரியும். சரி, முக்கியமான குற்றவாளினா எதுக்கு சிஎம் போய் சாரி கேட்கணும்? தவறு என்னுடைய மினிஸ்ட்ரியில இருக்கிற இலாக்காவில் இருக்கிறவங்க பண்ணிக்கிறது வந்து தவறுன்னு சொல்றாங்க. எதுக்கு இடம் வாங்கி கொடுக்கணும்? விசாரிக்கிறவங்க வீட்டுக்கு எதுக்கு இடம் வாங்கி தந்து அரசியலை கொடுத்து? ஆமா, எல்லாத்துக்கும் கொடுக்கறது வழக்கம் தானே. எல்லா குற்றவாளிகளுக்கும் சாலை விபத்துல இறந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இதை நான் ஆதரிக்கல. இதில் வந்து நான் விஜய் கூட தான் இருக்கேன். அந்த குடும்பத்துக்கு இது பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி லாக்அப் டெத்துக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு போலீஸ் இருந்தால் எப்படி வேலை செய்யும்? எப்படி வேலை செய்யும்? போலீஸ்ன்னு வரும்போது அவங்க சில வன்முறைகளை ஈடுபட்டு தான் விஷயத்துக்கு வருவாங்க. இதையே செய்யலைன்னு என்ன சொல்லுவீங்க? அடித்து வெளியே கொண்டு வர வேணுமானுங்க. இப்போ அப்பா இருக்காரு, சபாநாயகர் அப்பா வந்து விஜய் வந்து பிஜேபியோட மறைமுக கூட்டணின்னு சொல்கிறாரு. அவங்க விஜயோட அம்மா வந்து கிறிஸ்டியன். விஜய்க்கு வந்து தனி ஃப்ளைட் வாங்கி கொடுத்தது பிஜேபி தான். இந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சியாக பேசுகிறாங்களா? இது உண்மையாக இருக்குமா? விஜய் அவர்கள் பிஜேபி சொன்னதில் 2 தப்பு இருக்கு. விஜயுடைய அம்மா கிறிஸ்டியன் கிடையாது, அப்பா தான் கிறிஸ்டியன். அம்மா சனாதன மதம். அது இந்துன்னு ஒரு மதம் கிடையாது. இந்து மதம் வந்து வெள்ளைக்காரன் பேர் வச்ச பேர். சனாதன மதம் அவங்க அப்பா தான் கிறிஸ்டியன். அடுத்தது வந்து விஜய் வந்து என்ன சொன்னார்? தனி விமானம் வாங்கி கொடுத்தது இல்லை 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 இது அப்பாவை சொன்னது. அம்மா ஒரு கிறிஸ்டியனு, பிஜேபி வந்து தனி விமானம் விஜய்க்கு வாங்கி கொடுத்தது பிஜேபி தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அது தெரியாது எனக்கு. பிஜேபியும் விஜயும் தனித்தனியாக இருக்கிறதா சொன்னார்ல, அது தப்புன்னு சொன்னார். பிஜேபியினுடைய ஒரு அங்கம் தான் விஜய், அவ்வளோதான். என்ன எப்படி சார் எதை நீங்கள் ஒப்பிட்டு எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, அவ்வளோதான். அவருக்கு யாரும் எழுதி கொடுத்த படித்தா ஸ்டாலின் தான் எழுதி கொடுத்த படிக்கிறாரு. அதே தான் கரெக்ட். ஸ்டாலின் அது வந்து அந்த பேப்பர் வேறு யாரோ செஞ்சது, அதை சொல்லலையே. ஸ்டாலின் அந்த பேப்பர் இருந்து வெளிநாட்டுலேருந்து வந்தது, அதை சொல்லலையே. அந்த பேனா வேறு இடத்துலேருந்து வந்தது, அதை சொல்லலையே. ஓகே சார். அவ்வளோதான். விஜயோட 2வது மாநாடு மதுரையில் நடக்க போகுது. இந்த மாநாடு எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு நமக்கு விக்ரவாண்டி நடந்ததே தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்க போகுதுன்ட்டு. இது எந்தெந்த கட்சிகளுக்கு ஆபத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது? திமுக ஆபத்து. திமுக அதோட ஆட்சி போயிடும். இல்லை, திமுக வலுவான கூட்டணி தேவையில்லை. வலுவான கூட்டணியெல்லாம் உடச்சிக்கிட்டு போயிடுவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. அப்படியா? விஜய் கிட்ட போயிடுவாங்க. எந்தெந்த கட்சி உடைய வாய்ப்பு இருக்கு? எல்லாரும் போயிடுவாங்க. திமுகவும் போயிருமா? எல்லாரும் திமுகவும் போயிடும். 2வது மாநாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் ஒரு நம்பர் ஃபிக்ஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது. யார் கூட்டம் போட்டாலும் 1.5 கோடி பேர் வந்தார்கள். அதனால ஒரு கூட்டத்துக்கு 1.5 கோடி பேர் வருவாங்க. இதை தடுக்க திமுக ஏதாச்சும் சதித்திட்டம் பண்ணுமா? கூட்டங்கள் சேராம இருக்க இல்லை சில தடைகள் பண்ண திமுக ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்களா? அவங்க எந்த கூட்டம் போட்டாலும் திமுக தடை போட்டு சொன்னதுனால தான் உடனே போயிடுறாரு. எதிர்த்து நிற்க மாட்டேங்கிறாரு. எப்போ கேட்டாலும் என்னோட கூட்டத்துக்கு தடை போட்டாரு ஓடி. ஒரு தலைவன் என்ன, கூட்டணி கட்சிகளுக்கே போராட்டம் பண்ணவே இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் சொல்றாங்க. ஒரு தலைவன்னாக்கா என்ன பண்ணணும்? ஒரு கட்சி தலைவன், எதிர்கட்சி தலைவன் என்ன பண்ணணும்? கட்சி செய்கிற தவிர சுட்டி காட்டலாம். இல்லை அவங்களால எதிர்கட்சி அவங்களால செய்த அவங்களால பண்ணலன்னா இவங்களாச்சும் அந்த உதவிகளை மக்களுக்கு பண்ணலாம். இது மாதிரி தான் பண்ணுற. பரந்தூரில் என்ன பண்ணாரு? பர்மிஷன் கொடுக்கலன்னு நீங்கள் செய்து போட்டீங்க. தலைவனாக இருந்தால் என்ன பண்ணணும்? சட்டத்தை மீறுவேன், கைது செய் பார்க்கலாம்னு போயிருக்கணும். இல்லை, உடனே அந்த சட்டத்துக்கு எழுதி விட்டு 1 மணி நேரம் பேசணும், 3/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எங்கே போயிட்டேன்னா ஷூட்டிங் போயாச்சு. நேற்று பேசுனது 1.5 நிமிஷம் பேசிவிட்டு உடனே வீட்டுக்கு போயாச்சு. பர்மிஷன் கொடுக்கல. விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? அது 1.5 நிமிஷம் கொடுத்தா நான் பேசுவேன், கைது செய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் அரசியல் நடத்துறதுக்கு நான் எங்களுக்கு தெரிஞ்சாயிது. சட்டத்தை மீறணும், சட்டத்தை மீறியாகும், கைது பண்ணு. பாரதிதாசன் பாட்டெலாம் சொல்லணும். வாங்குவில் கோவிடும் பூஞ்சோலை எம்ம மாட்டை நினைத்திடும் சிறைச்சாலை அப்படிங்கிற மாதிரி வேற வசனமெல்லாம் பேசணும். என்ன செய்யும் இந்த சங்கடி அப்படியெல்லாம் பேசணும். ஒன்றுமே காணும். 1 மணி நேரம் டைம், 1.5 நிமிஷத்தை பேச்சு முடிச்சுட்டு போயாச்சு. அஜித் குமார் கொடுத்தது தப்பு, நீ சாரி சொன்னது தப்பு, மட்டுமா எனக்கு ஷூட்டிங் போயாச்சு. அவ்வளோதான். அதில் என்னத்தை பண்ணுறது? அதில் என்ன விமர்சனம் இருக்குது? எல்லா பத்திரிகையிலும் வந்துருக்கு. ரொம்ப நன்றி. உங்கள் பொண்ணா நேரத்தை எங்களுக்கு காட்டியதுக்கு மிக்க நன்றி.